கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் வர்றது சகஜம்தான். அதே வேகத்துல விவாகரத்தும் சகஜம் அப்படிங்கிற ரீதியில போறதுக்கு காரணம் என்ன? எங்க தவறு நடக்குது? அதை எப்படி திருத்திக் கொள்றது? 5 ஆலோசனை சொல்றேன், கேளுங்க. 1. கணவனும் மனைவியும் தவறு செய்யறது இயல்பு. தவறு செய்யாதவங்க யாருமே இந்த உலகத்துல கிடையாது. ஆனா தவறு செஞ்சுட்டு செஞ்ச தவற ஒத்துக்கிடணும். ஒத்துக்கிடாம சண்டை போடக்கூடாது. அடுத்தவர் மேல குற்றஞ்சாட்டக்கூடாது. 2. அடிக்கடி ஒருவரையொருவர் பாராட்டுங்க, மன்னிப்பு கேளுங்க. 3. கணவன் மனைவிக்கு தனிப்பட்ட சுதந்திரம் அவசியம். ஆனா தனிப்பட்ட சுதந்திரம் எல்லை மீறாம இருக்கணும். 4. இருவரும் சேர்ந்து வீட்டு வேலை செய்யுங்க. வேலைகளை பகிர்ந்துக்கிடும் போது மகிழ்ச்சியா இருப்பீங்க. பந்தம் வலுப்பெறும். நான் சம்பாதிக்கும் வேலையத்தான் செய்வேன், நீ வீட்டு வேலைகளை செய் அப்படின்னு சொல்றதுனாலதான் ஈகோ தகராறுகள் அதிகமா வருது. கடைசி பாயிண்ட் என்னன்னா, உன்னை விட எனக்கு புத்திசாலித்தனம் அதிகம், உன்னை விட எனக்கு அதிகம் தெரியும், உன் சம்பளத்தை விட என் சம்பளம் அதிகம், அதனால உன் பேச்ச கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற நினைப்ப அறவே ஒதுக்கி தள்ளுங்க. தம்பதியர் இருவரும் அடுத்தவர் பெருமைய தன் பெருமையா நினைக்கும் போது காதல் வளரும். ஒரே ஒரு மாசம் மட்டும் நான் சொன்னது எல்லாத்தையும் கடைபிடிச்சுதான் பாருங்களேன். உங்க வாழ்க்கையில வசந்தம் வீசும். அப்புறம் தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேதாகமம் சொல்றத சொல்லவா? உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்களன்றி எண்ணாதிருங்கள்.